இந்த 41 நாள் நன்றி அறிவிப்பு கூட்டத்துக்கு வந்தவங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறேன். உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குது உங்களெல்லாம் பார்க்கும் பொழுது. இவ்வளோ வாஞ்சியா இவ்வளோ தாகமாக வரீங்க. இந்த 41 நாளும் மிஸ் பண்ணிடாதீங்க. அதுதான் என்னுடைய உங்களுக்கு ஒரு போதகனா, ஒரு நல்ல சகோதரனா, ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய தகப்பனா நான் உங்களுக்கு சொல்கிற ஒரு நல்ல ஒரு ஆலோசனை, ஒரு நாள் கூட வீணடிச்சிடாதீங்க. இந்த நாட்களை கத்தருக்கென்று விசேஷித்து கொள்ளுங்க. கத்தருக்கென்று தியாகம் பண்ணுங்க. கத்தர் பெரிய காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில செய்வாராக. இந்த நாளில் கூட உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படி தேவன் என் உள்ளத்தில் வைத்த ஒரு வார்த்தை தான் இன்னைக்கு நான் உங்களோட பேச போகிறேன். ஒருவேளை அந்த வசனம் உங்களுக்கு தெரிந்த வசனமாக இருந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் இன்னைக்கு அதன் மூலமாக நம்மோடு என்ன பேசுகிறார் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்க போகிறோம். லூக்கா எழுதின நற்செய்தி நூல். நம்ம இந்த 40 நாளும் கவனிக்க போகிற செய்தியினுடைய தலைப்பு உண்மையுள்ள தேவன். நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன்? உண்மையுள்ள தேவன். எப்போ அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார்னா, நாம உண்மையில்லாதவர்களாக இருந்த நிலையில கூட அவர் நமக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். அதை சம்பந்தப்படுத்தி ஒரு சுவிசேஷத்தில், லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் ஒரு நிகழ்வை நான் எடுத்து உங்களோடு இன்றைக்கு பேச விரும்புகிறேன். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் மற்றும் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தை மாத்திரம் வாசிக்கிறேன். நடுவில் ஒரு இடைப்பட்ட ஒரு சம்பவம் இருக்குது, அது தெரியும். அதை நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். முதலாவது வசனம், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். 7ஆம் வசனம், அந்தப்படியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ. இங்க இயேசுசாமி ஊழியம் செய்யும் பொழுது ஜனங்களுக்கு அவர் ஓமைகளின் மூலமாக பேசினார். ஓமானங்களின் மூலமாக அங்கே அவர்களுக்கு ஆவிக்குரிய காரியங்களை கற்றுக் கொடுத்தார். அதுல ஒரு ஓமானம் தான் என்ன ஓமானம்? சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணு. நான் எப்படி பண்ண ஜெபம்? அப்ப சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும் என்று இயேசுசாமி சொல்றாருன்னா, அப்போ ஜெபத்திலே சோர்ந்து போகக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பா வரும்ன்றதை அவர் அங்க வெளிப்படுத்துகிறார். இன்னைக்கு நிறைய பேர் வாழ வேண்டிய, ஜெயிக்க வேண்டிய கிறிஸ்தவங்க தோத்து போறதுக்கு காரணம் சோர்வு. இந்த சோர்வை நம்ம ரொம்ப லேசாக எடுத்துக்க முடியாது. சோர்வு தேவனிடத்திலிருந்து வருகிறது அல்ல, சோர்வு பிசாசினிடத்திலிருந்து வருகிறது. எரேமியா 33ஆம் அதிகாரம், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் அது. எரேமியா 33:3 நீங்க வாசிச்சீங்கன்னா, எரேமியா 33:3 வாசிங்க, எடுத்துவங்க. ஒன்னாம் வசனம் வாசிங்க இப்ப. போதும். அதாவது எரேமியா தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஒரு தீர்க்க தரிசி. எரேமியா எப்பவுமே நல்லதா தீர்க்க தரிசனம் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எரேமியா மேல ரொம்ப கோபம். ஏன்னா தேவனுடைய கோபாக்கினை அதிகமாக எரேமியா தீர்க்கதரிசி தான் அங்கே ஜனங்களுக்கு சொன்னார். ஏன்னா அந்த நேரத்தில் அவங்க அப்படி தேவனை விட்டு ரொம்ப வெகு தூரம் போயிட்டாங்க. வீண் பழக்க வழக்கங்கள், தேவனுக்கு விரோதமான காரியங்கள், இப்படி அவங்க தேவனை விட்டு தூரம் போயிட்டதுனால எரேமியாவை பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. ஜெயிலில் இருக்கிற எரேமியாவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஜெயிலு கம்பியை பார்க்காதப்பா, சிறைச்சாலையை பார்க்காத. அதான் சொல்றது 1ஆம் வசனம். எரேமியா இன்னும் காவற் சாலையின் முற்றத்திலே அடைக்கப்பட்டிருக்கையில், இந்த முற்றத்திலே அப்படின்னு சொன்னா ரொம்ப கடுமையா தண்டிக்கப்பட வேண்டியவர்களை முற்றத்தில் தான் வைப்பாங்க. ஒரு எப்படி சொல்றது, ரொம்ப ஒரு மோசமான ஒரு இடம் அது. அந்த இடத்துல ரொம்ப கொடுமையா ஒரு ஆளை தண்டிக்கணும்னு நினைச்சா அங்க போடுவாங்க. அதான் அங்க சொல்லுது, எரேமியா இன்னும்
காவற் சாலையின் முற்றத்திலே அடைக்கப்பட்டிருக்கையில் கர்த்தருடைய வார்த்தை இரண்டாந்தரம் அவனுக்கு உண்டாகி சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடு. நீ சிறையிருப்புல தான் இருக்கிற, சிறைச்சாலையில தான் இருக்கிற. தீமை செய்து நீ சிறையிருப்புக்குள்ள போல, இந்த ஜனங்களுக்கு நன்மை செய்து தான் சிறையிருப்புக்குள்ள போயிருக்கிற. ஜனங்களை தண்டனையிலிருந்து தப்பிக்க எச்சரிக்கை செய்கிற ஒரு தீர்க்கதரிசியா உன்னை நான் வச்சேன். ஜனங்களை நீர் எச்சரிக்கிற நேரத்தில் அந்த ஜனங்க உன் எச்சரிப்பை நிராகரித்து கடைசியில் உன்னை கொண்டு வந்து சிறைச்சாலையின் முற்றத்தில் வச்சுட்டாங்க. இந்த நேரத்தில் என் தீர்க்கதரிசியாகி நீ சோர்ந்து போகாதே. இப்போ நீ செய்ய வேண்டிய காரியம் ஒன்று இருக்குது, என்னை நோக்கி நீ கூப்பிடு. எனக்கு இந்த வசனம் படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா இந்த ஆண்டவர் எல்லாம் பேசுறாரு, சிறைச்சி இருக்கிற வார்த்தை உண்டாச்சு. ஆனால் அப்படியும் அவர் என்ன ஒரு வார்த்தை, என்னை நோக்கி கூப்பிடுன்றாரு. கவனிங்க, அப்போ கூப்பிடுன்னு சொல்றாருன்னா அதில் ஏதோ ஒரு பெரிய சத்தியம் இருக்குது. ஏன் ஆண்டவர் இவ்வளோ பேசுறாருல எரேமியா கிட்ட, அவரே இறங்கி தானே வேலை செய்யலாமா இல்லையா? இருக்கிறீங்களா? இப்போ கூட பாருங்க, சில கேஸ் எல்லாம் நடக்குது உலகத்தில். சில கேஸ் எல்லாம் போய் கோர்ட்டில் போய் கேஸ் போட்டால் தான் ஆகும். சில நீதிமன்றமே தானா முன் வந்து கேஸ் எடுக்குதுன்றாங்க. அது மாதிரி தெய்வமே தானா முன் வந்து ஏதாவது ஒன்று செய்யலாம்ல, செய்யலை. ஆனால் அவர் என்ன சொல்றாரு, சிறையிருப்பை இவரால் மாற்ற முடியுமா? மாற்ற முடியாதா? இல்லையா? பவுலும் சீலாவும் பாடி துதித்த போது சிறையிருப்பை மாற்றினார் ஆண்டவர். மாற்றினாரா இல்லையா? பேதுருவை சங்கிலியில் கட்டி வச்சாங்க. தேவதூதன் அனுப்பி சங்கிலிகளை அவிழ்த்து காவக்காரன் கண்ணுகளுக்கு தூக்க மயக்கத்தை மயக்கம் வர வச்சு காப்பாத்தினாரா இல்லையா? ஆனால் எரேமியா கேஸில் என்ன சொல்றாருன்னா, என்னை நோக்கி கூப்பிடு. அப்போ கூப்பிடுகிறதுல ஏதோ ஒன்று இருக்குது. நம்ம நினைக்கலாம், அந்த கடவுள் தானே, ஆண்டவர் தானே, அவர் பாட்டுக்குன்னு ஏதாவது செய்ய வேண்டியதானே. நிறைய பேர் இந்த கத்தருக்கு சித்தம் அவர் பார்த்துக்கிட்டோம் அமைதியாக விடுறது, அது ஒரு பெரிய பாதிப்பு. ஆனால் கத்தர் நம்மகிட்ட இருந்து எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? நாம் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். நீங்க கேட்கலாம், ஏன் கூப்பிடணும்? கூப்பிடாமே விட்டுடலாம்ல. ஏன்னா கடவுள் தேவன் எப்படிப்பட்டவர்னு சொன்னா, அவர் எதை சொல்கிறாரோ அதை அவர் மீறுறதே கிடையாது. அவர் ஒன்று சொல்லிட்டார்னா சொன்னது தான். நான் கூட பாருங்களேன், சில நேரத்தில் சொல்கிறேன், இந்த மாதிரி போயிட்டே இருங்க வரேன், சில நேரத்தில் என்னால் கூட வர முடியல. ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் கிடையாது. ஒன்றை சொன்னார்னா உயிரை கொடுத்தாவது அந்த வார்த்தையை அவர் காப்பாற்றிடுவார். அப்போ இந்த உலகத்தை யார் இடத்துல கொடுத்தார்னா மனிதர்கள் ஆக்கி நம்ம இடத்துல கொடுத்துட்டார். இதுதான் வேதம் போதிக்கிற சத்தியம். அவர் தேவனாக இருந்தாலும் தேவன் இந்த உலகத்திலே யாரிடத்துல கொடுத்தார்னா மனிதர்களாகி நம்ம இடத்துல கொடுத்தார். நாம் அதை பிசாசுக்கு நம்முடைய மூதாதையரான ஆதாம் என்ன பண்ணாரு, தார வார்த்தாரு. ஆனா இயேசு என்ன பண்ணார், வந்து அந்த அதிகாரத்தை திரும்ப பிடுங்கி இன்னைக்கு நம்ம கையில கொடுத்துட்டார். அப்ப இந்த உலகத்துல ஏதாகிலும் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் மனிதர்களாக நாம் தேவனுக்கு அனுமதி கொடுக்காம அது நடக்காது. அடுத்த மாதம் நம்ம ஏசாமுடைய பிறப்பை கொண்டாட போகிறோம் இல்லையா? ஏசாம் எதுக்கு பிறக்கணும்? பிறக்காமலே பிசாசு ஜெயிச்சிருக்க முடியாதா? மனுஷனா எதுக்கு அவதாரம் எடுக்கணும்? யோசிங்க கொஞ்சம். வேற ஏதாவது அவதாரம் எடுத்திருக்கலாம். மனுஷனா ஏன் அவதாரம் எடுத்தார்னா, மனுஷன்கிட்ட இந்த பூமியை கொடுத்துட்டாரு. மனுஷன் தான் பிசாசு கிட்ட போய் அதை கேட்க முடியும். ஆகவே தான் அவர் மனிதனாய் இறங்கி வந்தார். அப்ப ஜெபம் என்பது என்னன்னா, தேவன் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய அவருக்கு நாம் அனுமதி கொடுப்பது. கவனிங்க, அததான் இந்த எரேமியாவுக்கு சொல்றாரு. எரேமியா கிட்ட பேசுறாரு, வார்த்தை உண்டாயிடுச்சு, எல்லாம் உண்டாயிடுச்சு. ஆனா எரேமியா கிட்ட சொல்றாரு, என்னை நோக்கி நீ கூப்பிடு. உங்ககிட்ட நான் பேசுறேன், ஓகே, உனக்கு தரிசனம் கொடுக்குறேன், ஓகே, ஆனா நீ என்னை நோக்கி கூப்பிடாம, அதான் சொல்றாரு அங்க, அந்த சொல்றாரு, என்னை நோக்கி நீ கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன். இப்படி சொல்லாமா? கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யணும்னா நீங்க அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாக இருக்கணும்.
இந்த கூப்பிடுகிற அனுபவம் கிறிஸ்தவத்தினுடைய ஆணி வேற, கிறிஸ்தவத்துடைய பேஸே தெரியுமா? ஜபம் தான். இருக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? ஒரு ஊழியக்காரர் சொன்னாராம், ஒரு மனிதன் கேட்காமல் தேவன் இந்த பூமியில் ஒன்றையும் செய்வதே இல்லை. நாம கேட்காம கடவுள் எதையும் செய்ய மாட்டார். அப்போ நம்ம கேட்கிற வரைக்கும் அவர் வெயிட் பண்றாரு. ஆகவேதான் லூக்கா 18 அவர் சொல்றாரு, சோர்ந்து போகாமல் எப்போதும் என்ன பண்ணணுமா? ஜெபம் பண்ணணும். சோர்ந்து போகாமல். எல்லாம் பெண் எடுத்துன்னு வந்துருக்கிறீங்களா? பெண் எடுத்துன்னு வந்து அந்த எப்பொழுதும் ரவுண்டு போட்டு வைங்க. எப்பொழுதும்னு இருக்குது இல்லையா? ஏன்னா சில பேர் கேள்வி வந்து எப்போ ஜெபம் பண்ணோம்? எப்பொழுதும். எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணோம்? மினிமம் 1 மணி நேரம். 1 மணி நேரமாவது. தானியேல் 3 வேளை ஜெபம் பண்ணாரு. ஆகவே தான் சிங்கம் ஒன்றும் பண்ணல. சிங்கம் போல சத்துரு உனக்கு விரோதமா நிற்பான். அந்த சிங்கத்தின் வாய் கட்டப்பட வேணும்னு சொன்னா நீ எப்போதும் ஜெபிக்கிற பிள்ளையா இருக்கு. ஏன் நிறைய பேர் ஜெபிக்கிறது இல்லைன்னா, ஜெபம்னா என்ன நிறைய பேருக்கு விளங்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் அதுக்குன்னு ஒரு வாய்ஸ் வச்சுக்கினாங்க. ஜெபத்துக்குன்னு ஒரு வாய்ஸ், ஜெபத்துக்குன்னு ஒரு ஃபார்மேட். ஜெபிப்போம் அப்படியே அடி தொண்டியில் ஆரம்பிப்பான். நல்லது, அதை நம்ம தப்பு சொல்ல வரல. ஆனால் ஜெபன்றத ஒன்று உங்கள் மனதில் வச்சுக்கோங்க. உங்கள் அப்பா கிட்ட பேசுறீங்க, யார்கிட்ட பேசுறீங்க? உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா இருக்கிறாரா? இருந்திருப்பாரு, இப்போ இல்லை. சில பேர் அப்பா இருக்கிறாரு. அந்த அப்பா கிட்ட போயிட்டு கவனிங்க, அப்பா அவர்களே அப்படி நான் கூடுங்க, ஆவே மறைஞ்சிரும். என்ன வரும்? என்ன சொல்லுங்க? வாயில வந்து ஏப்பா வருதா இல்லையா? ஏன் அங்க ஒரு உரிமை உண்டு. ஏமா ஏமோ சில பேர் மோ கிராமத்தெல்லாம் பொண்ணு அப்படிதான் கூப்பிடுறாங்க. அவங்க டீசென்ட் ஆயிட்டாங்க இப்போ. மோ எப்பா. அந்த அந்த குரலில் ஒரு உரிமை இருக்கிறது. அப்ப இவர் யாரு? இவர் யாரு? நம்ம அப்பா. நம்மளை பெத்தெடுத்தவர் அவர் தான். சொல்லுங்க, என்னை பெற்றெடுத்தவர். பிதா நம்மை பெற்றெடுத்தார், இயேசு நம்மை தத்தெடுத்தார். அவ்வளவுதான் வித்தியாசம். அவரிலிருந்து தான் நாம் தோன்றி இருக்கிறோம். அவர் தான் நம்முடைய தகப்பன். அப்போ அவர்கிட்ட ஒரு உரிமையோடு பேசுங்க. ஆகதான் ஏசாமி கூட கர்த்தருடைய ஜெபத்தை கற்றுக் கொடுக்கும் போது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, அப்பாவே. தமிழ் மொழியை மாதிரி ஒரு ரிச் லாங்குவேஜ் கிடையாது. ஆங்கிலத்தில் 26 எழுத்து தான். அதில் ஃபாதர், ஃபாதர் இன் ஹெவன் அப்படின்னு வருது. தமிழை தான் பிதா, அப்பா. உரிமையாக சொல்றதுக்கு ஒன்று, கோபமாக சொல்றதுக்கு ஒரு வார்த்தை, அப்படி நிறைய இருக்குது. அப்போ அந்த உரிமையை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஜெபம்னா அதுதான். ஜெபம்னா என்ன? உங்கள் அப்பாவோட பேசுகிறேன். எனக்கு உண்மையாகவே ஒரு பாட்டு ரொம்ப பிடிக்கும். மியூசிக் நல்லா இருக்குது, எல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் அதில் வர ஒரு வார்த்தை மட்டும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன். அது அது எப்படி எழுதினார் எனக்கு தெரியல. நல்ல மனுஷன் தான் அவர், நல்ல ஆள் தான். ஆனால் எப்படி அது எழுதினார் எனக்கு தெரியல, என்ன அர்த்தத்தில் எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு விளங்கலை. ஆனால் எனக்கு ஒன்று புரியுது, தேவையை சொல்றதுனால அப்பாவுக்கு துக்கம் உண்டாகாது, அப்பாவுக்கு மகிழ்ச்சி தான் உண்டாகும். எந்த அப்பாவுக்கு துக்கம் உண்டாகுன்னா, கையில் ஒன்றும் இல்லாத அப்பாவுக்கு தான் துக்கம் உண்டாகும். கையில் காசேல அப்பாவுக்கு போறீங்க, இந்த ஆசையாக கேட்குறீங்க, இதை வாங்கி கொடுங்க. ஆனால் அப்பா கிட்ட என்ன இல்லை? காசு இல்லை. பிள்ளை கேட்குது, ஐயோ என் பிள்ளைக்கு என்னால் என்ன பண்ண முடியல, வாங்கி கொடுக்க முடியல. ஆனால் அதே காசு உள்ள அப்பாவாக தான் என்ன பண்ணுவார்? சொல்லுங்களேன், என்ன பண்ணுவார்? கேட்கறதுக்கு முன்னாடி ரெடியாக இருக்கலாம். வாப்பா இன்னும் இது வேணுமா? சந்தோஷமாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு வாங்கி. பற்றியா எவ்வளோ ஞாபகமாக கேட்குது பாரு. காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது டீல் போட்டு போவாங்க, சாயந்தரம் அந்த வாங்கி கொடுத்தா நான் போகிறேன் ஸ்கூல். சரி போ. ஸ்கூல் முடிஞ்சு வெளியே வரும்போது காலையில் வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, உடனே அப்பாவுக்கு சந்தோஷம். ஸ்கூலில் கற்றுக் கொடுத்த வாய்ப்பாடு மறந்துடும் அதுங்க. ஆனால் இதை ஞாபகமாக கேட்க உடனே சந்தோஷம்.
பத்தியா எவ்வளோ ஞாபகமா கேட்குது. அப்போ அப்பாவுக்கு நம்ம கேட்கறது அவருக்கு பிடிக்குது. நம்ம அப்போ அந்த கேட்கறதுல என்ன இருக்குதுன்னா, என்னை என் புள்ள நம்புது, என்னை என் புள்ள என்ன பண்ணுது, நம்புது. அப்போ ஜெபம்ன்றது அவருக்கும் நமக்கும் ஒரு பெரிய உறவினுடைய பாலமா இருக்கு. நிறைய கிறிஸ்தவங்க துக்ககரமான செய்தி என்ன, ஜெபம் பண்றதே கிடையாது. யாருக்கிட்டையாவது போய் ஜெபம் பண்ணிக்கலாம். அது எப்படி தெரியுமா அடையாளமாகுது? ஆள் வச்சு அடிக்கிற அடியாள் வச்சுக்கிற கதை அது. என்னால் முடியல, வா உன்னை செட் பண்ணி வச்சுக்கிறோம், உனக்கு காசு கொடுத்துறேன். ஒருத்தர் இப்படியே சொன்னாங்களாம். கோயிலுக்கு வருதில்ல, ஏன் கோயிலுக்கு வரலன்னு கேட்டுக்கிறார் ஊழியக்காரு. எதுக்கு கோயிலுக்கெல்லாம் போனோம், 200 கொடுத்தா பாஸ்டர் வீட்டில் வந்து ஜெபம் பண்ணிட்டு போக போகிறாரு. இப்போ தெரிந்தா எதுக்கு வீடு வீடாக வருதில்லை நானு. நிறைய பேர் கோவம் ஏமால வீட்டுக்கு போய் எனக்கு அட்வைஸ் வர சில பேர் பண்ணோம், வீடு வீடு போய் ஜெபம் பண்ணலாம். தேவை இருக்கும்பொழுது என்ன பண்ணலாங்க, போகலாம். தப்பு கிடையாது, தப்பு கிடையாது. ஒரு பிரச்சனை இருக்குது, உடம்பு சரியில்லைன்ற போது நம்ம என்ன பண்ணலாம், அதை போகலாம். ஊழியக்காரனை சாதாரணமாக நினச்சி சில ஊழியக்காரங்க பண்ணுற காரியம் அதெல்லாம், அது அவங்க எப்படியோ தெரியல. அப்போது இந்த ஜெபம் என்பது எனக்கும் அவருக்கும் ஒரு நல்ல ஒரு உறவின் ஒரு பாலம். அவர் என் அப்பா, நான் அவருடைய பிள்ளை என்கிறதற்கான அடையாளமே ஜெபம் தான். என்னதான் அவர் அப்பாவா இருந்தாலும் அவர் நாம கேட்காம ஒன்றும் செய்ய மாட்டார். அதை தான் இங்க சொல்றாரு, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்த ஒரு ஓமை. அப்போ ஜெபம் பண்ற நேரத்துல கண்டிப்பா சோர்வு உண்டாகும். ஏன் சோர்வு உண்டாகுதுன்னா, கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் குறித்து வைத்து கொடுக்கிறவரா இருக்கிறார். உனக்கு எதை தரணுமோ அதை என்ன பண்றாரு, ஏற்கனவே குறித்து வச்சிடுறாரு. குறித்து வைத்து குறித்த நாளிலே குறித்த நேரத்திலே உடைய கருத்துல கொண்டு வந்து கொடுக்கிறவரா இருக்கிறார். யாரு? அப்பா. இவருடைய கேரக்டர் அதுதான். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கு. யோபு புஸ்தகத்துல பார்க்கிறோம், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் குறிச்சு வச்சிருக்கிறாருங்க. நான் சொல்றேன், நீங்க சாதாரணப்பட்ட ஆளே கிடையாது. நீங்க சாதாரணப்பட்ட ஆளே கிடையாது. பரலோகமே உங்களுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்குது. நீங்க ரொம்ப ஆண்டவருக்கு ஸ்பெஷல். மலை பிரசங்கத்தை சொல்றாரு, அவைகளை பார்க்கல நீங்க விசேஷித்தவர். எதை பார்க்கலாம்? இந்த உலகத்தில் நீங்க பார்க்குறீங்களா, எல்லாத்தையும் பார்க்கல நம்ம என்னது ஸ்பெஷல். அதனால தான் நமக்கு தேவையெல்லாம் படிச்சுட்டு கடைசியாக தான் யாரை படித்தாரு? யாரோ காக்காவை படித்தாருன்றீங்க. காக்காவை படிக்கல, நம்மளை படித்தார். எல்லாத்தையும் படிச்சுட்டு யாரை படித்தாரு? ஏன்னா நம்ம தான் மகுடம், அதெல்லாம் ஆட்சி செய்ய போகிறோம் நம்ம தான். அப்போ நாம் ரொம்ப 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 அவருக்கு முக்கியம். நீங்கள் என்னுடைய சொந்த சம்பத்தா இருக்கிறீர்கள். சம்பத்து அப்படின்னா சொத்து. உன் நினைவாகவே இருக்கிறன்றார். எனக்கு நினைவுன்னு ஒன்று இருந்தா அது நீதான்பா, நீதான்பா. ஏன்னா நீதான் எனக்கு முக்கியம். இப்படி சொல்லலாமா? நான் அவர் விடுகிற சுவாசமே நமக்காக. எத்தனை பேர் புரியுதுன்னு தெரியல இந்த வார்த்தை. ரொம்ப ஆழமாக சிந்திச்சு சொல்கிறேன். இந்த ஜான் ஜெபராஜ் எழுதின பாட்டு கூட நிறைய பேருக்கு அதோடைய அர்த்தம் புரியல. ஆனால் அதை பாட தான் தெரியுது, அதோடைய அர்த்தம் அவ்வளோ ஆழமாக இருக்குது. உண்மையாகவே கைவிட தெரியாதவர் தான் அவர் இல்லை. எனக்கு நான் இப்படி கூட சொல்லுவேன், நம்ம ஆண்டவர் கொஞ்சம் ஏமாந்தவர் தான். நம்ம அப்படி இப்படி பண்ணி ஓடிட்டு அப்படியே ஒரு 2 சொட்டு கண்ணீர் விட்டா போதும், அவ்வளோ கோபமாகிறவர் அப்படியே அடி பணிஞ்சிருவார் நம்மக்கிட்ட. பைபிள்லாம் போய் படிச்சு பாருங்க. சொல்லும் போது எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது இந்த ஆண்டவரை. அதை ருசித்து பார்த்தா தான் தெரியும். அவரை ரொம்ப கோபக்காரரானா, அந்த கோபம் வந்துச்சுன்னா அவ்வளோதான் அவர் ராஸ்கல். ஆனால் அப்படியே அவர் சமூகத்தில் போய் நைஸாக 2 சொட்டு கண்ணீரை விட்டுட்டோம், அவர்கிட்ட அன்பா 2 வார்த்தை பேசிட்டோன்னா அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடுவார். அப்படியே தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுவார். இப்போதான் சொல்லியிருப்பார் இஸ்ரேல் ஜனம், அவனை அப்படி பண்ணிடுறேன், இப்படி பண்ணிடுறேன், எப்படி பண்ணுறேன்னு. உடனே இந்த மோசவும் யோசுவாவும் உஷாரான ஆளுங்க 2 பேரும் சாமர்த்தியமா ஆண்டவர்கிட்ட பேசுவானுங்க. ஆண்டவரே, மோசே சொல்றாரு ஒரு இடத்துல, என்ன பண்றாங்க அந்த ஜனங்க, தண்ணி இல்லைன்னு சொல்லி ஒரே பிரச்சனை, எல்லாம் அழுதுங்க, வேற சொல்லுதுங்க, சாவடிக்கிறதுக்காக கொண்டு வந்தீங்க. ஆண்டவர் கோவம் வந்தது. மோசே நீ மட்டும் வா,
உன் சந்ததியும் உன்னையும் நான் வாழ வைக்கிறேன், இதுங்களெல்லாம் விட்டுருன்றார். அப்போ மோசே நைஸாக கேட்குறாரு ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இந்த மாதிரி வேலை பண்ணிட்டீங்கன்னா எகிப்துக்காரன் என்ன பேசுவான், அவங்கள தப்பாக பேச மாட்டான். இந்த ஆண்டவரால் செய்ய முடியல, அதான் பாதியில் விட்டாரு சொல்ல மாட்டான். அப்படியா? உடனே ஆப்போசிட்டா உடனே ஆசீர்வாதத்தை வாரி வழங்குறாரு. அவர் கேரக்டர் புரியுது, ஆண்டவருடைய கேரக்டர் புரியுதுங்களா உங்களுக்கு? எவ்வளோ அன்பானவர் பாருங்க. அப்போ எல்லாவற்றையும் நமக்குன்னு குறித்து வச்சிருக்கிறாரு. நான் சொல்றேன், உங்க அக்கௌண்ட்ல நீங்க என்னவாக வாழ வேண்டும் என்று தேவன் ஏற்கனவே டெபாசிட் பண்ணிட்டார். ஆண்டவர் புதுசா எதுவும் கொடுக்க போல. நிறைய பேர் அதான் ஆண்டவரே கொடு, எல்லாம் தீர்மானிக்கப்பட்டு உங்க மேல அது ஆசீர்வாதமா உங்க தலை மேல இறங்கி வந்திருக்குது. இப்ப நான் என்ன பண்ணும், விசுவாசமுள்ள ஜபத்தின் மூலமாக அதை கொண்டு வர வேண்டும். அதை அவர் எதிர்பார்க்கிறார். அவர் எப்படி கிரியை செய்கிறாரோ நாம் அப்படி கிரியை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அதுதான் மத்தேயு 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை சொல்றாரு, நீ கட்டுனா பரலோகம் கட்டும், நீ கட்டவிழ்த்தா பரலோகம் கட்டவிழ்க்கும். ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுது, நீ அனுமதி கொடுத்தா பரலோகம் அனுமதி கொடுக்கும். அனுமதிக்கிற இடத்துல ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறார். ஆமேன். எவ்வளோ பெரிய பாக்கியம் கிறிஸ்தவ வாழ்க்கை. நான் சில நேரத்தில் யோசிப்பேன், எவ்வளோ பெரிய படிப்படிச்சவங்க சேட்டுக்கிறாங்க, மாறுவடிக்கிறாங்க, அவங்கெல்லாம் ரட்சிக்கப்படல, சாதாரண ஜனங்க ரட்சிக்கப்படுதுன்னா இது சாதாரண இல்லை. கர்த்தர் சிறுமைப்பட்ட நம்ம தான் தேடி வந்திருக்கிறார். அவங்களுக்கெல்லாம் இந்த பாக்கியம் கிடையாது, அவங்களுக்கெல்லாம் இந்த பாக்கியம் கிடையாதுங்க. கர்த்தர் நமக்கு இந்த பாக்கியத்தை தந்திருக்கிறார், நம்மளை தேடி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ உண்மையுள்ள தேவன் அவர். நாம உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மையுள்ள தேவனா இருக்கார். நாம ஜெபம் பண்ணும்போது சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணணும். இருக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஜெபம் பண்ணணும். ரெண்டாவது பாயிண்ட் சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணணும். இதே நான் ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி ஊழியத்துக்கு வந்திருந்தா வெறும் சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணுன்னு பிரசங்கம் பண்ணியிருப்பேன். ஆனா இந்த காலகட்டத்தில் ஜெபமே நிறைய பேர் பண்றது கிடையாது. சும்மா ஒரு ஜபம், வெளியே போகும்போது ஒரு ஜபம், வீட்டுக்கு வந்தால் ஒரு ஜபம், சோத்துக்கு ஒரு ஜபம், அதை விட சில பண்ணுறதே கிடையாது. நாங்கள் போயிட்டு இருந்த கோயிலெலாம் எப்படி தெரியுமா, தையலில் போட்டுருவாங்க, நல்லா சாப்பாடு போட்டுருவாங்க, அதில் சாம்பார் ஊற்றி அந்த சாம்பாரே ஊறிடும். இவனுங்க ஜபம் பண்ணுற வரைக்கும் காத்துனுக்கணும். அப்புறமா ஜபம்னு ஒரு சவுண்டு அடி தொண்டியில் ஒருத்தர் சொல்லுவார். அவ்வளோதான். ஜபம் பண்ணுவாங்களா? அந்த ஜபமும் லேசில் முடிக்க மாட்டாங்க. அந்த ஜபம் ஒரு 1/4 மணி நேரம் ஓடும். நீங்களாம் பார்க்குறீங்க, ஆச்சரியமா? உண்மை. ஜபம் முடிச்சிட்டும் சாப்பிட முடியாது, பாட்டு ஒன்று பாடுவாங்க. சாப்பாடுன்னா அவன் கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த சாம்பார் அதில் நல்லா இவ்வளோ பேர் கரண்டி ஒன்று வச்சுருவாங்க, ஐப்ப கரண்டி மாதிரி இருக்கும். அதை வேறு அதில் அப்படி ஓட்டை போட்டு ஊற்றி விடுவாங்க. இவங்க ஜபம் பண்ணி முடிச்சு அதுக்கு ஒரு பாட்டை பாடி அப்புறமா நீ சாப்பிட்றதுக்குள்ளே பிசி பேலா பார்த்தெல்லாம் அப்பவே கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ இவங்க கண்டுபிடிச்சிக்கிறாங்க. இது கோயிலில் எப்போ வந்து சர்ச்சில், அதுவும் எங்கள் சர்ச்சில் வந்துச்சு. அப்போ நான் அதுக்கப்புறம் இன்னொரு சபையில் இருந்தேன் ஒரு 5 வருஷம். பெந்தகோஸ்து அனுபவத்துக்குள்ளே வந்து அங்கே எப்படின்னா ஜபம் பண்ணுறதுக்கு முன்னாடி தான், சாப்பிட்றதுக்கு முன்னாடி மட்டும் ஜபம் பண்ண மாட்டாங்க. சாப்பிட்டுன்னு ஏஞ்சிக்கூடாது, உக்காந்துக்கணும். சீரியஸாக சொல்ல, நம்ம பார்க்குறீங்க முழிக்கிறீங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டா எழுந்துக்க முடியாது. சாப்பிட்டு முடிச்ச பிறகு திருப்பி ஒரு ஜபம் பண்ணுவாங்க, ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. ஸ்தோத்திரம் 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 பண்ணிட்டு தான் எழுந்துக்கணும். கவனிங்க. ஏன்னா நான் அப்போ ஊழியம் பண்ணியிருந்தேன்னா இதை பேசியிருக்க மாட்டேன். இந்த காலகட்டத்தில் ஜபம் பண்ண வேண்டிய நிறைய பேர் ஜபமே பண்ணுறது கிடையாது. புரியுதுங்களா நான் சொல்கிறது? நான் யாரையும் கை நீட்டி சொல்ல, உங்களுக்கு நீங்களே மார்க் போட்டுங்க, நான் எதுவுமே சொல்ல. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உன் சிறையிருப்பு மாறணும், உன் பிரச்சனை மாறணும், நீ ஜெபம் பண்ணு, நான் அதை செய்கிறேன். நீ ஜெபம் பண்ணாம என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. நீ உன் முழங்கால முடக்காம என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. முதல் பாயிண்ட் ஜெபம் பண்ணணும். ரெண்டாவது பாயிண்ட், ஆனா தேவன் உண்மையுள்ள தேவன். எப்படி உண்மையுள்ளவராக இருக்க? உண்மையுள்ளவர்கள் மாத்திரம் உண்மையுள்ளவனா இருக்கல. ஒருத்தர் சொல்லுவார் இல்லையா, நான் நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன். ஆனா இவர் உண்மையுள்ளவர்களுக்கு உண்மையுள்ளவர், உண்மை இல்லாதவர்களுக்கு உண்மையுள்ளவர். சொல்றது வருது, புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? ஜெபம் பண்ணுங்க.
ஆவியானவங்களோட அதுதான் பேசுறாரு. ஜெபம் பண்ணுங்க, என்ன ஆனாலும் ஜெபம் பண்ணுங்க, எப்படியும் ஜெபம் பண்ணுங்க. சூழ்நிலை சாதகமாக இருந்தாலும் ஜெபம் பண்ணுங்க, சூழ்நிலை பாதகமாக இருந்தாலும் ஜெபம் பண்ணுங்க. நடுராத்திரில இருந்து ஜெபம் பண்ணுங்க, அதிகாலையில இருந்து ஜெபம் பண்ணுங்க. 3 மணிக்கு கண்ணு விழிப்பு வருதா, ஜெபம் பண்ணி ஆகணும். நீ கர்த்தர் ஆவியானவரை தட்டி எழுப்புறாரு. எவனோ உனக்கு விரோதமா வசியம் பண்றான், ஏதோ பண்றான், உன்னை கவர பார்க்கறான், உன்னுடையதை பறித்து கொள்ள பார்க்கறான். ஆவியானவரை தட்டி எழுப்புறாரு. 3 மணிக்கு எழுந்துரு, தூங்காத, ஜெபம் பண்ணு, முழங்கால் படிட்டு தோத்திரம் பண்ணு. ஜெபம் பண்ண வராது அந்த நேரத்தில், அப்பதான் கோட்டு வாய் வரும். வெறும் தோத்திரம் பண்ண தெரியுமா? நல்ல தோத்திரத்தை போட்டு 100 தோத்திரம், 200 தோத்திரம், 1000 தோத்திரம். தோத்திரம் பண்ண தோத்திரம் பண்ண தோத்திரம் பண்ண அவன் என்ன வசியம் பண்ணாலும். நிறைய பேர் விஷயம்லாம் தெரியாது, உங்க போட்டோ இருந்தாலே போதும். இந்த மெஸ்மரிசம் என்கிற ஒரு இதுல இருக்குது, யுக்தியில உங்க போட்டோ இருந்தாலே போதும். உங்க போட்டோ வச்சு அவங்க கண்ணோட கண்ணு பார்த்து அந்த 3 மணிக்கு வசி 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 வசின்னா அவன் நினைக்கிற மாதிரி நீங்க செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. மெஸ்மரிசமுடைய கலை. நம்ம தான் ஊருப்பட்ட போட்டோவை ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணி வச்சுக்கிறோமே, புரியுதா நான் சொல்றது? அவன் 3 மணிக்கு ஆண்டவர் உன்னை தட்டி எழுப்புறாருன்னா எங்கேனையோ ஏதோ ஒன்று நடக்குது உனக்கு விரோதமா, எங்கேயோ ஒரு குள்ள நெறி உனக்கு விரோதமா குழி பறிக்குது. ஜாக்கிரதை, ஜெபம் பண்ணு, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை அறியுவேன். கண்களை மூடி ஒரு விஷயம் ஒப்பு கொடுக்குறீங்களா? ஆண்டவரே, என் வாழ்க்கையினுடைய வீழ்ச்சிக்கு காரணம் நான் ஜெபம் பண்ணாததான். ஏன்னா நான் ஜெபம் பண்ணி ஆண்டவர் கேட்க போறேன்னு நினைச்சேன். ஆனா நான் ஜெபம் பண்ணா கேட்கறதுக்கும் ஒரு ஜீவன் இருக்குதுன்னு அது நீங்க தான் ஆண்டவரே. நான் ஒரு ஐடியா சொன்னா கூட அதை கேட்க மாட்டாங்க ஆண்டவரே. ஏன்னா நான் தள்ளப்பட்ட ஒரு இடத்துல இருக்கிறேன், ஒதுக்கப்பட்ட ஒரு இடத்துல இருக்கிறேன் ஆண்டவரே. ஆனா நான் சொல்றதையும் கேட்கறதுக்கு ஒரு ஆள் இருக்குதுன்னா அது நீங்க தான் ஆண்டவரே. என் பேச்சை யாரும் கேட்க மாட்டாங்க ஆண்டவரே. ஏன்னா என்கிட்ட பெரிய வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை, நான் ஒரு சாதாரணப்பட்ட ஆளு. ஆனா என் பேச்சையும் கேட்கறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாருன்னா அது நீங்க தான்பா. என்னை யாரும் மதிக்கல ஆண்டவரே, ஆனா என்னையும் மதிச்சு எனக்கும் ஒரு ரட்சிப்பை கொடுத்து என்னையும் இந்த ஆலயத்துல கொண்டு வந்து உட்கார வச்சுக்கிறீங்களே அது நீங்க ஒருத்தர் தான் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். எத்தனை பேர் ஜெபம் பண்ண போறீங்க? நல்லா சாதாரணமா பேசுங்க ஆண்டவர்கிட்ட. அப்பா கிட்ட பேசுறீங்க, அம்மா கிட்ட பேசுறீங்க, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க பேசுங்க, அது மாதிரி பேசுங்க. கூட சர்ச்சில் பிரசங்கம் பண்ணுற வசனம் இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சு அதையும் சேர்த்து அடிங்க ஆண்டவர்கிட்ட. எதுவுமே வரலையா? ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே சொல்லுங்க, ஸ்தோத்திரமாப்பா 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 ஸ்தோத்திரம். நல்லா முட்டி போட்டுக்க, தோத்திரம் பண்ணு, நல்லா தோத்திரம் பண்ணு, வல்லமையா தோத்திரம் பண்ணு. கை தட்டத்தோடு நல்லா கையை தட்டு, கிண்டல் பண்ணிட்டோம் தட்டு. திடீர்னு ஒரு பாஷை வரும், பேசு தைரியமா. உனக்கு முன்பாக சத்துரு புறமிட்டு ஓடுகிறத பார்ப்போம். எத்தனை நாட்கள் வெறி கொண்டு உன் மேல ஆணவமா வேலை செஞ்ச பிசாசு உனக்கு முன்னாடி கை கட்டி நிக்கிறத பார்ப்பேன். கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். சோர்ந்து போகாம ஃபர்ஸ்ட் ஜெபம் பண்ணி, சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணு. சிறையிருப்பு மாறும், சிறையிருப்பை மாற்ற வல்லவர். நைட்டு ஜெபம் பண்ணாம படுக்காத, ஜெபம் பண்ணாம எழுந்துக்காத, ஜெபம் பண்ணாம சாப்பிடாத. ஆமென். இந்த தீர்மானத்தை வச்சுக்கீங்க, ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, கர்த்தராக இயேசுவின் நாமத்தில் இந்த 41 நாள் நன்றிகளை ஏறெடுக்கிற இந்த ஆராதனையில ஜெபத்தை குறித்து எங்களோடு நீர் பகிர்ந்து கொண்டதுக்காக ஸ்தோத்திரம். நீர் உண்மையுள்ள தேவன். நாங்கள் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் நீர் உண்மையுள்ள தேவன். இன்னைக்கு கூட நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்கிறத ஆவியானவர் வலியுறுத்தி நீர் ஸ்தோத்திரம். இந்த சபை ஜெபிக்கிற சபையா மாறட்டும், ஒவ்வொரு வீடும் ஜெபிக்கிற வீடா மாறட்டும்.
ஜெபித்து வெற்றிகளை குவிக்கட்டும், லாபங்களை குவிக்கட்டும். ஆண்டவரே, அற்புதங்களை காணட்டும், அதிசயங்களை காணட்டும். இந்த பிள்ளைகள் எல்லாம் உயர்ந்த ஸ்தலத்தில் உட்கார்ந்து இருக்கட்டும். கடன் பிரச்சனை மாறட்டும், வியாதியின் பாரம் மாறட்டும்.